Hello friends, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோ நம்ம பிரின்சஸ் டிமாண்ட்ஸ் டிவோர்ஸ்ல பெல் அர்ணாவை கிட்ட தன்னோட லவ்வ கன்ஃபஸ் பண்ற மாதிரி பார்த்திருப்போம். ஆனா எம்ப்ரஸா இருக்க அவளால இந்த இன்ஃபாக்சுவேஷன்ல விழக்கூடாதுன்னு நினைச்சு அர்ணவா ஏதோ சொல்ல வந்தா. அப்ப பெல் அவளோட கையில கிஸ் பண்ணி நீயும் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்றான்னு சொல்லுன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணா. அர்ணவாக்கு பெல் கூட எப்படி இருக்க தரணும், அவளோட எல்லா பிரச்சனையும் மறக்க வச்சது. ரெண்டு பேரும் வெறும் கான்ட்ராக்ட்ல இருக்காங்கன்னு மட்டும்தான் அவன் நினைச்சா. எப்போல இருந்து அவன் மேல இவ்வளவு பாசம் வச்சான்னு அவளுக்கு தெரியல. அர்ணவ பெல்லோட கண்ணத்தை தொட்டு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஏதோ சொல்ல வர பெல் முழுசா ஸ்னோவியா மாறிட்டான். மாறினது மட்டும் இல்லாம தூங்க வேற செஞ்சுட்டான். அர்ணவ வேற வழி இல்லாம தடவிக்கிட்டே இருக்கட்டும், நான் எதுவும் நடக்கும்னு நினைக்கலையேன்னு அவளே நினைச்சுக்கிட்டா. பெட்ல படுத்துட்டு அசிரியரோட ஆளுதான் பாய்சனை யூஸ் பண்ணிருக்கணும், இப்ப இவன் ஸ்டேபிள் ஆயிட்டான். காலையிலக்குள்ள பாய்சன் போலன்னா நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். சூரியன் உதயமானது ரெண்டு பேரும் இதெல்லாம் மறந்துடுவோன்னு நினைச்சு அவளும் தூங்க போனா. அடுத்த நாள் காலையே வந்தது. பார்த்தா பெல் ஹியூமனா இருக்கான். கட்டி படிச்சு குட் மார்னிங், நானே இப்பதான் எழுந்தான்னு சொல்றா. அர்ணாவுக்கு ஷாக்கா இருக்கு. இவன் என்ன இன்னும் இங்க பண்றான், என்ன வேற கட்டி பிடிச்சிருக்கான், அதுவும் ஸ்னோவியா இல்லாமன்னு யோசிச்சா. அப்ப பெல் கிட்ட வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குறேன்னு சொன்னான். அர்ணவா அவனை பிடிச்சு தள்ளி விட்டு நீ இப்போ ஓகேவா ஆயிட்ட மாதிரி தெரியுது, அப்படின்னா பெட்டை விட்டு எழுது போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு எழுந்தா. ஆனா பெல் அவரோட கையை பிடிச்சு எங்க ஓடுற, நான் நேற்று நடந்தது எதுவும் மறக்கல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனா உன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. நான் இவ்வளவு சீக்கிரம் என் லவ்வ சொல்லணும்னு நினைக்கல, ஆனா ஆல்ரெடி சொல்றதால நான் நடிக்க விரும்பலன்னு சொன்னான். ஆனா அர்ணவா உண்மைன்னு ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல, உனக்கு லவ் புரியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உன் அம்மா மாதிரியே யாரும் லவ் பண்ணாத மாதிரின்னு. டவர் மாஸ்டர்ஸ் எல்லாம் அடுத்தவங்க மேல ஆர்வமா மட்டும்தான் இருப்பாங்க, பட் காதல் வராது, அப்படிதான் அனாக்கின் முன்னாடியே சொல்லியிருக்கான்னு சொல்ல பெல் பெட்ல உட்காந்து நீ சொல்றது சரிதான், நான் இதுவரை அப்படி ஃபீல் பண்ணது இல்ல, மேரலஸும் அப்படிதான், என்னால யாரையும் லவ் பண்ண முடியாதுன்னு என்னையும் யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அது உன்னை சந்திக்கிற வரன்னு கிட்ட வந்து உனக்கு பிடிக்கலன்னா என்ன தள்ளி விடுன்னு பெல் சொன்னான். அப்போன்னு பார்த்து கரெக்டா பெண்ணி கதவை ஓபன் பண்ணிட்டு வந்தா. அர்ணவ பேனிக்கா பெண்ணி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லன்னு பதறினா. அப்படி இருந்து உங்க சாம்பருக்கு அடிக்கடி வரானா, அப்படின்னா இந்த பூண்டிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் போலன்னு பெண்ணி சொன்னான். பார்த்தா பெல் கோவமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஸ்னோவியா இருந்தான். அர்ணாவோ அப்பாடன்னு மனசுல நினைச்சா. பெண்ணி கிட்ட அந்த கொலைக்காரங்களை பத்தி கேட்டா. வந்த எல்லாரும் செத்து இருந்தாங்க, ஒருத்த மட்டும் உயிர் பழிச்சான், அவனும் தன்னை தானே கொண்டுகிட்டான், விசாரிக்க யாரும் இல்லைன்னு பெண்ணி சொன்னா. இது அசீரியரோட வேலையா இருக்கும்னு நினைச்சு வேற எதுவும் நியூஸ் இருக்கான்னு அர்ணவா கேட்டா. கிட்ட வந்து மெதுவா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியே சில பேர் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்கன்னு பெண்ணி சொன்னா. பார்த்தா அங்க வந்தது அனாக்கினும் லூக்காவும் தான். அர்ணவா என்ன விஷயம்னு கேட்க இது ரொம்ப அர்ஜென்டான விஷயம் மஜஸ்டி, போரான் காட்டலான்னு லூக்கா ஏதோ சொல்ல வந்தான். இப்ப பிளாஷ்பேக்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இந்த சாப வலுவாகணும்னா எனக்கு நிறைய பேரோட உயிர் வேணும்னு கையில ஏதோ ஒரு பொருளை வச்சு இந்த எம்பையர்ல இருக்க பவர்ஃபுல்லான சூனியக்காரங்க நான் கொண்டா எல்லாரை விட நான் தான் ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு நினைச்சான். அப்போ ஒரு லேடி வந்து நீதான் கடந்த சில நாளா பிறகு அந்த நோயை பரப்பிட்டு இருக்கிறதான்னு கேட்டாங்க. இவங்கதான் பெல்லோட அம்மா, 26வது டவர் மாஸ்டரான மேரலஸ். என் விஷயம்ல தெரிஞ்ச மாதிரி பெர்ஹன் ஹிஸ்டரியில ரொம்ப எரிச்சலான நான் சந்திச்சுட்டேன். உன்னை ஹைட் பண்ணிக்க எவ்வளவு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் என்னோட தொலைநோக்கு பார்வையிலிருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்களோட அந்த பார்வைய அந்த பையனுக்கு ஏதோ அவனோட உள்ள பூந்து பாக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. சூனியக்காரங்க பிளாக் மேஜிக்ல இருந்து விலகி இருக்க ஒரு காரணம் இருக்கு, நீ இவ்வளவு பேரை கொல்றதால நீ சுப்பீரியர் ஆயிடுவேன்னு நினைக்கிறியான்னு அம்மாரலஸ் அந்த பையனை பார்த்து கேட்டாங்க. அந்த பையன் அதாவது ராஜா தான், இது நான் சுப்பீரியரா இருக்க இல்ல, என்ன கேவலமா பார்த்தவங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டு நினைக்கிறேன்னு கத்துனா. எவ்வளவு ஆனவும் அந்த பொருளை வச்சு மத்தவங்களை ஹராஸ் பண்றதால உன்னால ஸ்ட்ராங் ஆகிட முடியாது, நீ மறைச்சு வச்சிருக்க பாய்சனை தவிர உன்னால வேற என்ன பண்ண முடியும்னு அமாரலஸ் கேட்க சூன்யக்காரங்க பாய்சனை கேவலமா பாக்குறாங்க, அவங்கள மேஜிக் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா இன்னசென்டான மக்களோட உயிரை எடுத்து அதை யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சாபத்தை போட முடியும்னு அவன் அந்த பாய்சனை யூஸ் பண்ணான். அம்மாரலஸ் உடம்புல அது தாக்குச்சு, அவங்களோட தோலுக்குள்ள அது ஊடுருவிச்சு, அந்த சாபம் அவங்களோட மனாவை தடுத்தது. அந்த பாய்சனை வச்சு அவங்களோட அசைவ ராஜா கட்டுப்படுத்தினா, ஆனா அவங்க அதை உடைச்சாங்க.
ராஜா நம்ப முடியாம எப்படி உன்னால அசைய முடியுதுன்னு கேட்டான். அமாரலஸ் அவன் கிட்ட போய், இந்த சின்ன வயசுல நீ பிளாக் மேஜிக்ல இன்வால்வ் ஆனது நினைச்சு நான் கொஞ்சம் சங்கடமா இருந்தேன். ஆனா அவனுக்கு பாடம் புகட்டணும்னு சொல்லி அவனோட கையில அவங்களோட மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணாங்க. அமாரலஸ்னாலயும் அவங்க மேல இருந்த பாய்சனை டீடாக்ஸ் பண்ண முடியல. ராஜாவை பார்த்து, வலிக்குது தானே, அது உன் பாடியில இருக்க பிளாக் மேஜிக்கை கிளீன் பண்ணுது, ஆபத்தான விஷயம் பண்ணதுக்கு உனக்கு எப்படிதான் நடக்கும்னு அவங்க தடுமாறிட்டு, எனக்கு வலிக்குது, நீ பாய்சனை வச்சு நல்லாதான் பண்றேன்னு சொல்ல அவ எதையோ ஒண்ணு தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனா. அமாரலஸ் கோமா எங்க போறேன்னு கத்துனாங்க. ஆனா அவனை பாக்குறப்ப அவங்களுக்கு அவங்க பையனை பாக்குற மாதிரி தெரிஞ்சது. அதனால அவங்களால ராஜாவை கொல்ல முடியல. அமாரலஸ் ஒரு மரத்துல சாஞ்சு இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு அவன் தொல்லை தர போறான்னு நினைச்சாங்க. அந்த பாய்சனால அவங்களால அந்த இடத்த விட்டு நகர முடியல. என் பையன் கூட நிம்மதியா வாழணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா வாழ்க்கை எப்படி வேணா மாறலாம்னு கையில ஏதோ ஒரு பொருள் எடுத்தாங்க. அது ஏதோ ஒரு உண்மை மந்திரம். அதை அவங்க பத்திரமா வைக்க நினைச்சாங்க. ஆனா இப்ப அவங்க யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பெல் கஷ்டப்படுவான். ஆனா அவனை நான் மறுபடியும் சந்திக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அங்க ஒரு பூவா அவங்க மறைஞ்சு போனாங்க. இப்ப பிரசன்ட்ல ராஜா அவனோட கைய படிச்சுட்டு முன்னாடி அமாரஸ் கூட நடந்தது எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தா. அப்ப அதுல இருக்கோமா என்ன நடந்துச்சு, அந்த பெல்ல அர்ணாவும் இன்னும் உயிரோட இருக்காங்க, நீதான் பாத்துப்பான்னு சொன்னலன்னு கேட்டாரு. ராஜா கிட்ட போய், நான் பவர்ஃபுல்லான பாய்சனை யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா உங்க ஆளுங்களால அவனை கொல்ல முடியல, இதுல என்ன குறை சொல்ல முடியாதுன்னு சொல்ல அசிலியா தாங்கிட்டே, உனக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா இந்த போட்டியில தோற்றத்தால என் ஹவுஸ் ரொம்ப மோசமான சூழல்ல இருக்கு, இந்த ஒரு வெற்றியாளர் ரோக்ஸின் கையை இந்த ராஜ்யத்தை கொடுத்திருப்பான்னு சொன்னாரு. அப்ப ராஜா, நம்ம ஏன் எம்ப்ரஸ கொல்லக்கூடாதுன்னு கேட்டான். அசிலியா ஷாக் ஆகி, அது முடியுமா, பெல்னாலையும் நைட்ஸ்னாலையும் அவளை எங்களால நெருங்க முடியலன்னு சொல்ல, நான் பெல்ல பாத்துக்கிறேன், பெர்ஹன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், அவனை அங்கேயே இருக்க வைக்கிறேன், உங்க ஆளால நைட்ஸ சமாளிக்க முடியும்னு நான் நம்புறேன்னு ராஜா சொன்னான். ஒருவேளை அவன் திரும்ப வந்தா என்ன பண்றதுன்னு அசிலியர் கேட்க, ரோக்ஸின் சிம்மாசனத்துல ஏறினதும் இம்பீரியல் ஃபேமிலியோட சோல் ஸ்டோன் தரதா சொல்லியிருக்கீங்க, ஆனா இப்போ ஆர்டரை மாத்தலாம், சோல் ஸ்டோனை கொடுத்தா நான் பெல் கேரியர்ஸ கொல்றேன்னு சொல்லி மனசுல, இது நடக்க வாய்ப்பு கம்மி, ஆனா ஒருவேளை எனக்கு சோல் ஸ்டோன் கிடைச்சா நல்லது, அது இம்பீரியல் ஃபேமிலிக்கு யாரா இருந்தாலும் சரின்னு யோசிச்சான். இந்த பக்கம் பேலஸ்ல, அப்படின்னா பெல்லோட ஆளு வேகமா வந்தது உங்களோட பூனையை கூப்பிட்டு போகுதானா, அதுவும் பெருஹன் காட்டுக்குன்னு அனாக்கின் கேட்டான். பொய் சொல்ல கஷ்டமா இருந்தாலும், ஆமா அது ரொம்ப ஸ்பெஷலான பூனைன்னு அர்ணவ சமாளிச்சு லூகா கிட்ட, நீங்க சீக்கிரம் போக வேண்டி இருக்கலாம்னு சொல்ல, ஆமா யார் மெஜஸ்டி, நான் இப்போ மாஸ்டர் இல்ல உங்க பூனையோட போறேன்னு சொன்னதும் அனாக்கின் ஸ்னோவிய கையில தூக்குனா. பெல், பூனை ஸ்பிரிட் ஃபார்ம் உனக்கு கொஞ்சம் கியூட்டா இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னதும் ஸ்னோவி டக்குன்னு பெல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா. எப்போல இருந்து உனக்கு இது தெரியும்னு கேட்டான். அனாக்கின் சிரிச்சுட்டே, நீ என்னோட மாதிரி பார்க்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரி அது இருக்கட்டும், நீ ஏன் ஷர்ட் இல்லாம இருக்கான்னு கேட்டான். அர்ணவாவை பார்த்து, நேத்து நீங்க இவன் கூட தான் இருந்தீங்களான்னு ஷாக் ஆனா. பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல அர்ணவா ஒரு போர்ட்டல் முன்னாடி நின்றுட்டு இருந்தா. அவ அந்த என்சாண்டட் டவர் ஹவுஸ்க்கு போறதுக்காக நின்றுட்டு இருக்கா. இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அனாக்கின்னு பெல்லு வாக்குவாதம் பண்ண அர்ணவா இடையில பூந்து, போதும் நமக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு, பெல் நீ லூக்கா கூட பெர்ஹனுக்கு போன்னு சொல்ல, நீங்க அவனை போக விடக்கூடாது யார் மெஜஸ்டின்னு சொல்லி பெல் கிட்ட, நீ அவங்களை விட்டு போக போறியா, நேத்துதான் அந்த கொலகாரனுங்களும் பிளாக் மேஜிக் காரனும் வந்துட்டு போனாங்க, நீ இங்க இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அனாக்கின் கத்துனான். பெல் தயக்கமா, எனக்கும் விட்டு போக முடியலதான், ஆனா பெர்ஹன்ல என் தேவை இருக்கு, நான் மேஜிக்க வேணா யூஸ் பண்றேன்னு சொல்ல சொல்ல அனாக்கின் அண்ணாவ கிட்ட, நீங்க அவன் கூட டவருக்கு போறது நல்லதுன்னு தோணுது, அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு, அவன் உங்களுக்கு நல்ல துணையா இருப்பான்றது எனக்கு பிடிக்கலதான், ஆனா அசீலியர் கூட பெல் கிட்ட வச்சுக்க மாட்டாரு, இப்ப பண்ணதை பார்த்தா அசீலியர் மறுபடியும் பெல் இல்லாதப்போ உங்களை அட்டாக் பண்ண பாப்பாரு, அந்த மாதிரி ஏதோ ஆச்சுன்னா உங்களை பெல்லால மட்டும்தான் பாதுகாக்க முடியும்னு அனாக்கின் சொல்ல அர்ணவாவா அதை ஏத்துக்கிட்டா. இப்ப பெல் அவகிட்ட போர்ட்டலுக்குள்ள போக ரெடியான்னு கேட்டான். இல்ல, நீ எதுவுமே நான் பேக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன்னு அர்ணவா சொல்ல, உனக்கு அது எதுவும் தேவையில்லை, உனக்கு என்ன தேவையோ அது தவறு உனக்கு தரும், அங்க போனதும் உனக்கே தெரியும்னு சொல்லி 3 பேரும் அந்த போர்ட்டலுக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ள இருட்டா இருந்தது. அவ நல்லா மினுமினுன்னு இருக்கும்னு நினைச்சா. ஆனா இந்த போர்ட்டல்ஸ்ல ஒரு குகை மாதிரி வேற டைமென்ஷன் கூட கனெக்ட் ஆகும். வேகமா நடக்கலன்னா இந்த போர்ட்டலுக்குள்ளேயே மாட்டிக்க வேண்டியதுதான் பெல் சொல்லி, இங்க ஒரு ஆள் தொலைஞ்சு போய் மம்மியா இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, உண்மையாவான அர்ணவ ஷாக் ஆகி வேகமா நடந்தா. அப்ப அவளோட கால் ஸ்லிப் ஆகி விழ போனா. பெல் அவளை கரெக்டா தாங்கி பிடிச்சுக்கிட்டான். பெல்லுக்கு அர்ணவாவை பிடிக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சதுல இருந்து
அவனை ஒரு பூனையா பாக்குறத விட ஒரு மனுஷனா பார்க்க ஆரம்பிச்சா. அது அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்ச நேரத்துல அவங்க டவர்க்குள்ளேயே வந்தாங்க. நல்லா வெளிச்சமா பிரைட்டா இருந்தது. அவளுக்கு ஏதோ கனவு மாதிரி இருந்தது. நீதான் முதல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்க, சுத்தி பாரு. ஆனா அந்த லாக்குன்னு ஏதோ பெல் சொல்றப்பவே, மாஸ்டர் பெல் கேரியர்ஸ் இந்த பக்கம் சீக்கிரம் வாங்க லூக்கா கத்துனா. அதனால பெல்லு கோவமா அர்ணவ அங்கே இருக்க சொல்லிட்டு சீக்கிரம் வரதா சொல்லி கிளம்புனா. அர்ணவாவும் அங்க இருந்து சேர்ல உட்காந்து சுத்தி பார்த்தா. அது வெறுமையாதான் இருந்தது. இந்த மாதிரி இடத்துல டீயும் ஸ்நாக்ஸும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவ சொல்றப்பவே அவ முன்னாடி அவ நினைச்சது வந்தது. இததான் பெல் சொல்லியிருக்கான்னு அர்ணவாக்கு தெரிஞ்சது. அப்போ ஒரு குரல், நல்லா என்ஜாய் பண்ற போலயே பொண்ணுன்னு சொல்ல, அர்ணவ திரும்பி யாருன்னு பார்த்தா. உனக்கு வேணும்னா கண்டுபிடி, நான் இந்த கதவுக்கு பின்னாடிதான் இருக்கேன்னு அந்த குரல் சொல்லிச்சு. அது இல்லப்பா, அட இதுவும் இல்ல, உனக்கு மனவை பார்க்க முடியாது போலேன்னு அந்த குரல் சிரிக்க அர்ணாவை கோச்சிட்டு நான் போய் என் டீயை குடிக்கிறேன்னு சொன்னா. அந்த குரல், இல்ல வெயிட் பண்ணு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவோ மர்மமாவோ ஒரு ரூம் இருக்குன்னு அந்த குரல் சொல்ல. மர்மமான ரூமா அப்படின்னா அது இந்த லாக் பண்ணப்பட்ட ரூமா இருக்கும்னு அர்ணாவை நினைச்சு அது முன்னாடி போய் நின்னா. அந்த குரல் மறுபடியும், நீ யோசிக்கிறதெல்லாம் அவன மாதிரியே இருக்கு, உள்ளவான்னு சொல்லுச்சு. அந்த ரூமை பார்த்தா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த பக்கமே அந்த குரல் சொன்னது ஒரு துணி போட்டு மூடின இடத்த அர்ணவ திறந்தா. அங்க அம்மாரலஸோட போர்ட்ரேட் தான் இருந்தது. அர்ணவ சின்ன வயசுல இருந்தப்போ அவளுக்கு அவளோட அம்மா ஒரு போர்ட்ரேட்டை காட்டினாங்க. அது அம்மாரலஸோடதுதான். அவங்க 26 என்சாண்டட் டவர் மாஸ்டர்னு அனஸ்டியா அர்ணவ கிட்ட சொன்னாங்க. அம்மாரலஸ் பவர்ஃபுல்லானவ. சில பேர் இவதான் இந்த பூமியில இப்ப இருக்க சிறந்த சூன்யக்காரின்னு சொல்றாங்கன்னு அனஸ்டியா சொல்ல, அர்ணவா அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொன்னா. அனஸ்டியா ஹாப்பியான ரியாக்ஷனோட, ஆமா மயக்கிற அளவுக்குன்னு சிரிச்சாங்க. எப்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்களோட முகத்துல அர்ணவா அன்னைக்குதான் அவ்வளவு அழகான சிரிப்பை பார்த்தா. இந்த போர்ட்ரேட்லதான் அவளோட அம்மாக்கு கொஞ்சம் அமைதி காண முடிஞ்சதுன்னு இப்போ அர்ணவா நினைச்சு பார்க்க அந்த இடத்துல ஏதோ வெளிச்சம் வந்தது. பார்த்தா அது ஒரு கிறிஸ்டல் பால். திடீர்னு அதுல இருந்து ஒரு உருவம் எழுந்தது. என்னை கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அதே குரல் அந்த லேடி பேசினாங்க. அர்ணவா புரியாம, செத்து போனவங்களோட சோல்ஸ கொண்டு வர மேஜிக் போடலான்னு கேட்க அவங்க சிரிச்சுக்கிட்டே, அந்த மாதிரிதான், ஆனா தப்பு. எனக்கு உடல் இல்லாம போனாலும் நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லி அர்ணவத்தோட, அப்படின்னா நீங்க அமரலிஸ் தானேன்னு ஷாக் ஆனா. உடலா இல்ல, ஆனா நீ ஒரு கிரேட் சூன்யக்காரியோட ஆத்மாவை பாக்குறேன்னு நினைச்சுக்கோன்னு சொல்ல, ஆனா நீங்க ஏன் முன்னாடி வந்தீங்க, உங்களுக்கு எதுவும் என்கிட்ட கேட்கணுமான்னு அண்ணாவா கேட்க வர, எனக்கு இல்ல, உனக்குதான் என்கிட்ட ஏதாச்சும் கேட்க வேண்டியிருக்கோ. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பெல்காரஜ பத்தி கேட்க வேண்டியிருக்கலாம். உன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணும்போது நேர்ல நான் இருந்திருக்கணும். சரி, எப்படி கன்ஃபியூஸ் பண்ணா, உனக்கு அது பிடிச்சிருந்தது தானே, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தானே அம்மாரஸ் எக்ஸைட் ஆனாங்க. அர்ணவா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அந்த கொலகாரங்க அனுப்பிச்ச அசீலியரை விட நான் ஸ்மார்ட் ஆனவன்னு நினைச்சுக்கோ, விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு அம்மாரஸ் சொன்னாங்க. அம்மாரலிஸா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னா அர்ணவா அவங்கதான் அம்மாரலிஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா. அவங்க படுத்துட்டே, அப்படின்னா நீ பெல்ல பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியான்னு கேட்க அர்ணவா மனசுக்குள்ள, எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவனை பத்தி நிறைய ரூமர்ஸ் போகுது, அதுல மோசமான ஒண்ணு அவன் மனுஷங்களை பிடிச்சு அவங்களோட மனவை அப்சர்வ் பண்றான்னு. அப்படி அது உண்மையா இருந்தா என்ன பார்க்கும் போதெல்லாம் அவன் ஏன் குழந்தை மாதிரி சிரிக்கிறான், டவர் மாஸ்டரால காதலிக்க முடியாதுன்னு நினைச்சேன், அப்பயே என்ன பிடிக்கும்னு சொன்னான்னு யோசிச்சா. அப்ப அமாரலிஸ், இரு ஒரு கேள்வியே கேளுன்னு சொல்ல அர்ணவ கோவமா, என் மனச படிச்சீங்களான்னு கத்துனா. அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம், நீ ஏன் உன் சந்தேகத்தை நேர்ல பார்க்க கூடாது, அவன் நிஜமாவே மனுஷங்களோட மனாவை எடுத்து சோல் ஸ்டோனை பண்றானான்னு உனக்கு பார்க்கணும் தானே, அவன் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நீ கவலைப்படுறதானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ, அடுத்த முறை சந்திப்போம், அனஸ்டியாவோட பொண்ணுன்னு சொல்லி ஏதோ ஒரு மேஜிக்கா அமாரலிஸ் போட்டு மறைஞ்சு போனாங்க. பார்த்தா அங்க ஒரு டோர் இருந்தது. அந்த டோருக்கு அந்த பக்கம் ஏதோ மனுங்கள் சத்தம் கேட்டுச்சு. அண்ணா ஓபன் பண்ணி பார்த்து ஷாக் ஆனா. அங்க பெல் ஏதோ ஒரு குட்டி கிரியேச்சர் கிட்ட இருந்து மனாவை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தான். பெல் அந்த கிரியேச்சரை விட்டதும் அது ஒரு குட்டி பையனா பெட்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அவனை பார்க்கும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது. அர்ணவா பெல்லுன்னு சொன்னதும் பெல் ஷாக் ஆகி, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்டான். அர்ணவ் அவன் கிட்ட, நீ என்ன பண்ண, அந்த பையன் ஓகேவா இருக்கானான்னு கேட்க பெல் அமைதியா இருந்தான். அர்ணவ் மறுபடியும், ஏன் எதுவும் பேச மாட்ட, என்னன்னு சொல்லுன்னு சொன்னதோ, அவனோட மனம் எல்லாம் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு, அவன் சாக போறது இல்ல, அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் அர்ணவா, நான் சூரியக்காரங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இந்த மனாவை அப்சர்வ் பண்றேன்னு பெல் சொன்னான்.
அர்ணவ் அதை கேட்ட நம்ப முடியாம ஷாக்ல இருந்தா. நான் உன்கிட்ட சொல்லல, ஏன்னா நீ என்ன தப்பா நினைச்சு பண்ணதா. இப்ப நீ நினைக்கிற மாதிரின்னு பெல் சொல்ல. போது பெல், சாக்கு போக்கு சொல்லாத. நீ இப்படிதான் இருப்பேன்னா நான் இதை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி அர்ணவ திரும்பினா. அப்ப பெல் அவளோட கைய பிடிச்சு, ப்ளீஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட், நீயே பாருன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கூப்பிட்டு வந்தா. இப்ப அந்த பையனை பார்த்தா ரிலாக்ஸா தூங்கிட்டு இருந்தான். அர்ணவா, இது ட்ரீட்மெண்ட் தானா? அப்ப ஏன் என்கிட்ட இத பத்தி சொல்லலன்னு கேட்க, நான் அடுத்தவங்களை காயப்படுத்துறேன்னு நீ நினைச்சிட கூடாதுன்னு தான் நான் சொல்லல. இது ட்ரீட்மெண்டா இருந்தாலும் நான் உங்களோட மனவை அப்சர்வ் பண்றேன்டா. நீ என்னை பார்த்து பயந்துருவியோன்னு நான் பயப்பட்டேன்னு பெல் சொன்னா. மனோட பிறந்தவங்களை பாதிக்கிற நோய் இது. ஒருத்தரோட மனம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு ஆழமா இந்த டாக்ஸின் ஊடுருவும். இது அவங்களோட மனசையும் பாடியும் வீக் ஆகி சாக்கடிச்சிரும். இதனாலதான் முன்னாடி இந்த டவர் மாஸ்டர் சீக்கிரமே இறந்துட்டாரு. ஆனா பெல்லுக்கு அதுக்கான கியூர் கிடைக்கப்பட்டுச்சு. ஒருத்தரோட மன அளவுக்கு மீறி ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களால அந்த டாக்ஸினை கூட நடுநிலைப்படுத்த முடியும். அதனாலதான் அமரலிஸ் அவங்களோட மனம் பெல்லுக்கு கொடுத்திருந்தாங்க. ப்ராப்ளம்கான சொல்யூஷன் அவன் மூலியமா உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே பெல் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, இருந்தாலும் அவங்களோட மனாவை என்கிட்ட கொடுக்காம போயிருந்தா அவங்க ரொம்ப நாள் உயிரோட இருந்திருப்பாங்க. அவங்க ஏன் அவங்களோட லைஃப வேஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியலன்னு சொன்னா. அப்ப அர்ணவா, அம்மாங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், எனக்கும் ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு புரியுது. ஏன் அம்மா இப்படிதான் சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு படிக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சாங்க. நான் அப்ப முழுசா வளரல. அவங்களும் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்பதான் அவங்க மனசுல இருக்கத சொன்னாங்க. சில சமயங்கள்ல நான் அவங்களை கொஞ்சம் வெறுக்கவும் செஞ்சிருக்கேன் தான். ஆனா இப்ப எனக்கு புரியுது. என்ன நம்ப பெல், அம்மா ரிலிஜனை நேசிச்சதாலதான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நெருங்கி கிஸ் பண்ண போனாங்க. அப்ப அந்த பையன் திரும்பி புரள்ற சத்தம் கேட்டு 2 பேரும் பதறிட்டாங்க. பெல்லுக்கு வர ச்சே அப்படின்னு அந்த ஃபீலிங். அப்ப சமாளிக்கிறதுக்காக அர்ணவா, இந்த டாக்ஸினை அழிக்க முடியாதான்னு கேள்வி கேட்டா. அமரலிஸ் அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா சாபங்களோட புக் பிளாக் மேஜிக் பண்றவங்களோட கையில விழுந்துருச்சு. அதான் அவன் யூஸ் பண்ணி பெர்ஹன் முழுக்க பாய்சனை பரப்புறான். அந்த நாய் தான் அதிரருக்கு கீழே வேலை செய்யறா. ராஜகணேஷ் தான் அந்த பிளாக் மேஜிக் பண்றவன்னு பெல் சொன்னா. அர்ணவா, என் தலைமை பவரை யூஸ் பண்ணவான்னு கேட்க, அது உன்னால கண்டிப்பா முடியாது. அதுவும் இல்லாம அவன் என்னோட பிரச்சனை. டவர் மாஸ்டர் அதை நான் பாத்துக்கிறேன். அதுவும் நீ அவனை கைது செஞ்சா அது நிறைய அட்டென்ஷன் இருக்கும். நான் அதை சீக்கிரட்டா வச்சிருக்க ஒரு காரணம் இருக்கு. பெர்ஹன்ல டவரை தவிர பெருசா பார்க்க ஒன்னும் இல்ல. ஆனா அது மர்மமான பணம் இருக்க ஒரு இடமா கருதப்படுது. திருடுங்க வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரூமர்ஸ் தான் உங்களை தடுக்குதுன்னு பெல் சொன்னா. மனோவா பெல் அப்சர்வ் பண்றான்னு தெரிஞ்சா அந்த இடத்துக்கு யாரும் பயந்து வர மாட்டாங்க. சோ இந்த ரூமர் இப்ப தேவைதான்னு அர்ணவாவும் நினைச்சா. அப்ப பெல் மறுபடியும், நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது, ஆனா இதை நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட பிளான் இருக்குன்னு சொன்னா. அப்ப அர்ணவா ஏதோ ஒரு செயின் மாதிரி இருக்க ஒரு பொருளை கையில எடுத்தா. இது ஒரு மேஜிக் பொருள், சோல் ஸ்டோன் மாதிரி வேலை செய்யும். இதனால எனக்கு சோல் ஸ்டோன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு பெல் சொல்ல, அர்ணவா புரியாம, அப்ப எதுக்காக நீ என்னோட சோல் ஸ்டோனை பந்தயத்துல கேட்டேன்னு அவ கேட்டா. பெல் தலைய சொரிஞ்சுக்கிட்டு, உண்மையை சொல்லணும்னா எனக்கு சோல் ஸ்டோனோட தேவை இல்லதான்னு சொல்ல, அப்ப ஏன் அந்த பந்தயத்துக்கு நீ ஒத்துக்கிட்டான்னு அர்ணவா புரியாம கேட்டா. அப்ப அங்க திடீர்னு லூக்கா வந்து, சோல் ஸ்டோனா, அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சுன்னு சொல்ல, பெல்ல அர்ணவாவும் அவனை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. லூக்கா அர்ணவ கிட்ட, மாஸ்டர் சொல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இம்பீரியல் சோல் ஸ்டோன் வச்சு நிறைய பண்ணலாம், அதுல ஏகப்பட்ட ஹீலிங் பவர் இருக்கு, பாய்ஸனை நடுநிலைப்படுத்தும், அதுவும் இல்லாம மனாவை கூட ரீஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இம்பீரியல் சோர்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதுவும் இல்லாமன்னு அவன் சொல்ல வர, பெல் அவனை பிடிச்சு, வாய மூடு லூக்கா, நான் அவளோட சோல் ஸ்டோனை மாத்த போறது இல்ல, அந்த பையனை இங்க இருந்து கூப்பிட்டு போன்னு கோவமா சொன்னான். இதுக்கு மேல பெல்ல கோவப்படுத்த வேண்டாம்னு சொல்லி அந்த பையனை குண்டு கட்டா தூக்கிட்டு லூக்கா போயிட்டான். அப்ப அர்ணவா தாங்கிட்டு, அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்ல உனக்கு எந்த பலனும் இல்ல, இது உனக்கு ஓகேவான்னு கேட்டா. எனக்கு இம்பீரியரோட சோல் வேண்டாம்னு சொன்னா அது பொய் சொல்றதாகும். ஆனா எனக்கு அதை விட உன் மேல ஆர்வம் அதிகமாச்சு. அனாக்கின் ரிஸ்க் எடுத்து காப்பாத்துற பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்ச. நீ எல்லாரும் மாதிரி நினைச்ச. ஆனா என்சாண்டட் டவர் மாஸ்டர் என்னோட கண்ணை நேரா பார்த்து பேசுன. அந்த கண்கள்ல உன்னோட சோல் ஜொலிச்சுது. அதுதான் என் மனசு மாத்துச்சு. அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவும் டிசைட் பண்ணேன். ஆனா நீ உன் சோல் ஸ்டோனை பெட் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. அது மேல நான் ஆசையும் படல. அது மட்டும் இல்லாம எனக்கு வேற என்ன தெரிஞ்சுக்கணும், உன் சோலை விட வேல்யூ ஆனதுன்னு பெல் அவளை எழுத ஹக் பண்ணா. திடீர்னு பார்த்தா அவ அழுற மாதிரி தெரிஞ்சது. பார்த்தா சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கல போலயே, ஆனா இனிமே நம்ம எதையும் நமக்குள்ள மறைக்க கூடாதுன்னு அருணாவ சொல்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்,
வேற எதுவும் மிஸ் பண்ணிட்டேனான்னு யோசிச்சு, ஓ ஆமா, நான் உன்னை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேன்னு பெல் கேட்டா. அர்ணவுக்கு அதை கேட்டதும் ஏதோ அவளுக்கு இனம் புரியாத ஒரு மயக்கம். பெல்லாவை கிஸ் பண்ணா. பெல்லும் மறுபடியும் சொல்ற, நான் உன்னை காதலிக்கிற அர்ணவா, என்னை இப்படி உணர வச்சதும் நீதான் சொல்ல, நானும் இப்பதான் முதல் முறையா இப்படி ஃபீல் பண்றேன்னு அர்ணவ சொல்லி, அம்மா அவன் எப்படி லவ்வ கன்ஃபர்ஸ் பண்ணான்னு கேட்டாங்களே அதை யோசிச்சு, பெல் நீ அவனை பார்க்க வேண்டி இருக்குன்னு அவ சொன்னா. பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த டோர் முன்னாடி போய் நின்னாங்க. அர்ணவா உள்ள போனா. ஆனா பெல் அது ஒரு மேஜிக் பொருளா இருக்கும், அவங்க உயிரோடு இல்லைன்னு சொன்னா. ஆனா அர்ணவா அவங்க கிட்ட பேசினதா சொன்னா. அப்ப பெல், என்னால இந்த ரூம்குள்ள வர முடியல, இத சீல் பண்ணதுல இருந்து இந்த ரூம்குள்ள யாராலையும் நுழைய முடியல, என்ன இன்டென்ஷனா இருக்கும்னு தெரியல, ஆனா அது உன்னை மட்டும் அலோவ் பண்ணிருக்குன்னு சொன்னா. பெல்லால அந்த ரூம்குள்ள வர முடியல, ஏதோ ஒரு மேஜிக் பேரியர் இருந்தது. அர்ணவாக்கு அவங்களோட சொந்த பையனை விடாம இவ்வளவு விட்டது கன்ஃபியூஸா இருந்தது. அவங்க ஃபன்னானவங்க, மெசேஜ் தரணும்னா தருவாங்க, அவங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது சொல்ல இருந்திருக்கலாம், ஆனா என்கிட்ட இல்லாம இருக்கலாம். எவ்வளவு ஃபன்னானவங்களோ அதே மாதிரி ரொம்ப திறமைசாலியான சூன்யக்காரங்க. என்னால அவங்கள பார்க்கவும் கேட்கவும் முடியல, நீ போய் அவங்க என்ன சொல்றாங்களோ கேளுன்னு பெல் சொன்னா. அப்ப அந்த வாய்ஸ் மறுபடியும், அதான் என் பையன், அவனுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருக்கு, மறுபடியும் யாராவது அருணாவான்னு அமர சொல்லி, சரி எப்படி போச்சு, ஏதோ பழம் நினைச்சுதான்னு கேட்க, நீங்க ஏன் அவங்க கிட்ட அனுப்பிச்சீங்கன்னு இப்ப புரியுதுன்னு அருணாவா சொன்னா. அப்ப நல்லா போயிருக்கு, பேச்சுவார்த்தை தான் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவைன்னு சொல்ல, அருணாவா மனசுல, அது இவங்க சொல்றாங்களா, இவங்க தான் பெல் கிட்ட பேசவே இல்லைன்னு கோவமா நினைக்க, அது வேற அவங்களுக்கு கேட்டுச்சு. சரி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குன்னு அமர்ல சொன்னாங்க. 10 வருஷமா அமைதியா இருந்தீங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு அர்ணவ சொல்ல, பார்த்து பேசு கண்ணு, என்னோட எபிலிட்டி பத்தி தெரியாம பேசுற, என்னால ஃபியூச்சரை பார்க்க முடியும், இது எங்களுக்குள்ளேயே இருக்க ரேரான கிஃப்ட். அனஸ்டியா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்னோட பிறப்ப பார்த்திருக்கேன்னு அம்மா சொன்னாங்க. அர்ணவ ஷாக்கோட, உங்களுக்கு என்னோட அம்மாவை தெரியுமான்னு கத்துனா. அப்கோர்ஸ் தெரியும், அவ என்னோட ஃப்ரெண்டு, அவ ஒரு டைம் இந்த டவர்ல கூட தங்கியிருக்கான்னு அம்மா சொன்னாங்க. அர்ணவனால நம்ப முடியல. தியா இந்த இடத்த விட்டு நிறைய எதிர்பார்ப்புகளோட வெளியே போனா. அதுல முக்கியமா அவ எக்ஸைட் ஆனது நீ எம்ப்ரஸ் ஆக போறேன்னு தெரிஞ்சுதானே அம்மார்ல சொல்ல, அர்ணவாக்கு இன்னும் ஷாக்கிங்கா, அவங்களுக்கு நான் எம்ப்ரஸ் ஆக போறேன்னு தெரியுமான்னு கேட்டு, இப்ப புரியுது, அதனாலதான் அவங்க எனக்கு அவ்வளவு கத்து கொடுத்தாங்களா, அதனாலதான் மத்த அம்மாங்க மாப்பிள்ளை தேடுறப்போ ஏன் அம்மா எதை சொல்லி கொடுத்தாங்களான்னு யோசிச்சு பெருமூச்சு விட்டு, நீங்க எதுக்காக என்கிட்ட பேச முடிவு பண்ணீங்கன்னு கேட்டா. நீங்க வருவேன்னு தெரியும், நீங்க வேற விதியும் இருக்கு, அதுவும் இல்லாம தியாவோட பொண்ணு எப்படி இருக்கானோ, என் பையனோட லவ்வர் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருந்தேன்னு அம்மா சொன்னாங்க. அர்ணவா தாங்கிட்டே, பெல் என்ன காதலிப்பான்னு அப்ப உங்களுக்கு தெரியுமா, ஆனா ஒருத்தவங்களோட மனம் இருந்தான்னு அவ சொல்றப்பவே அவங்க அந்த மனாவை ப்ரொடெக்ட் பண்ண செல்ஃபிஷா இருப்பாங்க. அதனாலதான் முன்னாடி இந்த மாஸ்டர்ஸ் எல்லாரும் லவ்வுக்கு பதிலா அவங்களோட கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணாங்க. அண்ட் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பெல்லோட மனாவை நான் லேசா மாத்திட்டேன், அதனால அதை பத்தி அவன் கவலைப்பட தேவையில்லைன்னு அம்மாரில சொல்ல, உங்களால அது கூட செய்ய முடியுமான்னு அர்ணவா கேட்டா. இதெல்லாம் பண்ண முடியலன்னா ஃபியூச்சரை பார்த்து என்ன பிரயோஜனம், அது இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிறன்னு அமர்லஸ் கேட்க, அர்ணவ தயக்கத்தோட, அப்படி உங்களால ஃபியூச்சரை பார்க்க முடியும்னா நான் எவ்வளவு நாள் சிம்மாசனத்துல இருப்பேன்னு பாத்தீங்கன்னு கேட்க, எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன், என்ன நடந்துச்சுன்னு மட்டும்தான் நான் சொல்ல போறேன், ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல, இருந்தாலும் நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டுன்னு சொல்லி அந்த கிறிஸ்டல் பால் ஷைன் ஆச்சு. முன்னாள் எம்பரர் சொன்ன மாதிரி கிளவரா இருந்திருந்தா நான் இந்த பெர்ஹான மூடி வைக்க அவசியம் இல்லாம இருந்திருக்கும். இந்த பால் ஃபியூச்சரை காட்டும், சோ கவனமா பாரு, இதனாலதான் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், நான் சொல்றது எப்பவும் தப்பானது இல்ல, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இப்ப கவனமா பாருன்னு அம்மா சொன்னாங்க. அந்த பால்ல அஜிலியனோட முகம் தெரிஞ்சது. அந்த பேலஸ்ல இன்னும் எம்ப்ரஸ கண்டுபிடிக்கலையான்னு கத்தினாரு. சோல்ஜர்ஸும் சார் இன்னும் நமக்கு டைம் வேணும்னு சொல்ல அசிலியர் கோவப்பட்டாரு. அப்ப ராஜா கோவப்பட்டு ஒண்ணும் நடக்க போறது இல்லைன்னு சொல்ல, எம்ப்ரஸ மட்டும் கண்டுபிடிக்கலன்னா நானும் ரோக்ஸினும் வெறும் கையோட திரும்ப வேண்டிதான், என் கையில அழுக்கு படிஞ்சாலும் பரவாயில்ல, அவளுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும், அந்த வீக்கான ராஜாவை வச்சு இந்த ராஜ்யத்தை வாங்கி அவகிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், அந்த மாஸ்டரோட தலையை வெட்டணும்னு நினைச்சேன், ரோக்ஸினோட பேரை காப்பாத்த பாடுபட்டேன், ஆனா இப்ப என் பிளான் எல்லாம் குழப்பத்துல இருக்குன்னு அசிலியர் சொன்னாரு. ராஜா மனசுல, எம்பையர்ல அவங்கள விட அசிலியர் கிட்டதான் பவர் இருக்கு, எம்பையர் ஃபேமிலி
தானே ரோக்ஸின் கிட்ட பதவியை கொடுத்திருந்தா எந்த நோபல்ஸும் அவளை எதிர்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா. அசீலிய தலையில கை வச்சு லூசியானா உயிரோடு இருக்கப்பவே அவங்க கிட்ட அந்த மாதிரி பண்ணிருக்கணும். எனக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடியே என் கூட இந்த பாதி பேர் எம்ப்ரஸ் பக்கம் போயிட்டாங்க. எல்லாரும் என் பக்கம் இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேறாங்க. ரோக்ஸின் எம்ப்ரஸ்க்கு எதிரான போட்டியில தோத்ததுல இருந்து அந்த சந்தர்ப்பவாதிங்க ஆறுதல் கூட சொல்ல வரலன்னு சொல்ல இல்ல, ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த நெக்லஸ கொடுக்க வந்தாங்கன்னு ராஜா சொன்னான். ஆமா, ஹெர்மன். அட்லீஸ்ட் அவங்களுக்காவது மேனஸ் தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் அவங்க சர்வை பண்ணதுக்கு இப்ப காரணம் புரியுது. சரி, எம்ப்ரஸ் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு ராஜா கிட்ட கேட்க, அவங்க கண்டிப்பா பெர்ஹான்ல தான் இருக்கணும், பெல்காரியஸ் கூட. அவன் டச்சஸ் ரோக்ஸினை தோக்கடிச்சு எம்ப்ரஸ்க்கு மட்டும் விதிவிலக்கா டவர்குள்ள விட்டுருக்கலாம்னு ராஜா சொல்ல, வாய மூடு, பெர்ஹனுக்கு ஆள் அனுப்பி எம்ப்ரஸ கண்டுபிடின்னு அசிலிய சோல்ஜர்ஸ் கிட்ட கோவப்பட்டு ராஜா கிட்ட அங்கேயே நிக்காம லேபுக்கு போன்னு சொல்ல, நம்ம கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு வாட்டியும் ஹெல்ப் பண்றப்போ எனக்கு நீங்க இம்பீரியல் சோல் ஸ்டோன் தரணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பலமுறை ஹெல்ப் பண்ணிட்டேன். நான் எம்ப்ரஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அது மூலியமா நம்ம டீலும் முடிஞ்சு போச்சுன்னு ராஜா கோவமா சொன்னா. அசீலியர் இல்ல, இன்னும் முடியலன்னு சொல்ல, எனக்கு இம்பீரியல் சோல் ஸ்டோன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும் உங்களோட உடம்புலயும் அந்த இம்பீரியல் ரத்தம் ஓடுதுன்னு ராஜா சொன்னா. அந்த இடத்துக்கு ரோக்ஸின் வந்து ஷாக் ஆகி கோவமா, நீங்க அவன் அடிமைப்படுத்திருக்கீங்கன்னு நினைச்சேன், ஆனா அவன் கிட்ட வேலை பேசிருக்கீங்களான்னு கத்துனா. அசீலியரும் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போனாரு. ஆனா அப்ப ராஜாவோட சாபம் அவளோட கைய பிடிச்சது, ஒரு பாம்பா மாதிரி. முட்டாள், ஒரு சூனிக்காரனோட டீல் போடுறது அவ்வளவு சீக்கிரம் பலனடிக்காது. ஆனா உன்ன மாதிரி பேராசை பிடிச்ச ஆளுங்க தெரிஞ்சும் அதை பண்றீங்க. எல்லா ராயல் ஃபேமிலிஸும் இப்ப இல்ல. ஆனா இப்ப இருக்கிறது கேசன் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலியோட மெம்பர் ஆன நீங்க 2 பேர் மட்டும்தான். எனக்கு ஒரு சோல் ஸ்டோன் தான் தேவை. யாரோட எடுக்கணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு ராஜா அவங்க 2 பேரை பார்த்து கேட்டான். அது கேட்ட 2 பேரும் ஷாக் ஆனாங்க. அப்ப ரோக்ஸின் திரும்பி அசீலியரை பார்க்க அவரும் சோகமான ரியாக்ஷனோட, கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வரப்போ ஹெர்மன் கொடுத்த நெக்லஸ பிடுங்கி எடுத்து, நான் ஏன் கவலைப்பட போறேன், இதுக்கு நீங்க தான் விலை கொடுக்கணும், நான் இல்ல. ஆனா இந்த பிளான் ஒர்க்கானா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம்னு சொல்லி ரோக்ஸின் அவரை கட்டிப்பிடிச்சா. அந்த பாம்பு அசீலியரை இன்னும் இருக்குச்சு. ராஜாவும் அவரோட சோலை எடுக்க போனா. ரோக்ஸின் அந்த நெக்லஸ போட்டுட்டு போயிட்டு வாங்க அப்பான்னு சிரிச்சுட்டே சொல்ல, அந்த இடத்துல இருந்து அவர் அப்படியே மறைஞ்சு போனாரு. இதெல்லாம் அர்ணவா அந்த கிறிஸ்டல் பால் வழியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. இவ்வளவு ஈஸியா அசீலியர் இறந்து போவாருன்னு அவ நினைக்கல. இத பெல் கிட்ட உடனே சொல்லணும்னு நினைச்சா. பெல் கிட்ட வேகமா போய் அந்த பிளாக் மெஜிஷியன் பண்றவன் அசீலியரை கொண்டுட்டான்னு பதட்டமா சொன்னதும், அவன் போட்ட பிளான கடைசியா பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு நினைச்சு அனாக்கின் கிட்ட போனோம். ராஜா கணேஷ் அசீலியரோட சோலை எடுத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு அது மட்டும் போதாது, அதை பியூரிஃபை பண்ணி கிறிஸ்டல்ல சேர்க்கணும். அவனை அதுக்குள்ள போய் தடுக்கணும்னு அர்ணவா கிட்ட பெல் சொன்னான். இந்த பக்கம் ராஜா அசீலியரோட சோலை வச்சு நான் என் கோலை நெருங்க போறேன்னு சொன்னான். ரோக்ஸின் அவன் கிட்ட, இதோட அவ்வளவுதானு தானே சொன்னேன், இப்ப பெல்ல எம்ப்ரஸும் பேலஸ்க்கு வந்துருவாங்க, சீக்கிரம் இதை தயார் பண்ணுன்னு கோவப்பட்டா. நீயும் அப்பா மாதிரி பொறுமை இல்லாம இருக்க. உனக்கு எம்ப்ரஸ் ஆக அவ்வளவு ஆசை இருந்தா இப்ப இருக்க எம்ப்ரஸ் மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கோன்னு ராஜா சொல்ல, ரோக்ஸின் அவனை கீழே தள்ளி ஸ்வாட வச்சு, இந்த சோலை பியூரிஃபை பண்ண உனக்கு நாக்கு தேவைப்படாது தானே, வெட்டிடுவான் பாத்துக்கோன்னு மிரட்டினா. ராஜாவும் உன் அப்பாவை கொள்ள ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன்னு கேட்க, ஹெல்ப் பண்ணுவேன்னு தான் சொன்னேன், அதுக்கு நீ என்ன ஆர்டர் போட சொல்லல, வாயை கட்டுப்படுத்து, என் அப்பா மாதிரி நான் அவ்வளவு சீக்கிரம் கருணை காட்ட மாட்டேன்னு ரோக்ஸின் சொன்னா. என்ன கொண்டுட்டா அப்புறம் என்ன பண்ணுவ, பெல்காரிஸ எப்படி தோக்கடிப்ப, நீ சாதாரண ஒரு மனுஷிதான், நம்ம டீல ஞாபகம் வச்சுக்கோ, சோல் ஸ்டோன் செய்யறப்ப நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்புறம் நான் உன்னை சிம்மாசனத்துல உட்கார ஹெல்ப் பண்ணுவேன், அதனால நமக்குள்ள கொல்லாம பாத்துக்கலாம் சரியான்னு அந்த ஸ்வாட் அவ கழுத்து பக்கம் திருப்பிட்டே ராஜா சொன்னான். ரோக்ஸின்னு வேற வழி இல்லாம சரி பேசுறத நிறுத்திட்டு வேலையை பாருன்னு அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போனான். ராஜா மனசுல அந்த பில்கரஸ டார்ச்சர் பண்ணி கொன்னதுக்கு அப்புறம் அடுத்து நீதான்னு நினைச்சான். இப்ப டவர்ல இருந்து பெல்லோ அர்ணவாவும் அனாக்கின் கிட்ட பேசணும்னு வெளியே வந்தாங்க. பெல்லோட அந்த நெக்லஸ வச்சு அனாக்கினை ரீச் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா எந்த பதிலும் அவன் கிட்ட இருந்து பெல்லுக்கு வரல. அர்ணவா, என்னாச்சு, இந்த நெக்லஸ் உடஞ்சிருச்சா, நீ கொடுத்தனால அதை நான் பத்திரமா வச்சிருந்தேன்னு சொல்ல, பெல் பொறாமையோட, அவ பத்திரமா வச்சிருந்தா அதையே நீ அனாக்கின் கிட்ட கொடுத்தேன்னு உண்மைன்னு கேட்டான். அர்ணவா அவன் கிட்ட போய், எனக்கு வேற சாய்ஸ் இருந்தா அதை கொடுத்திருக்க மாட்டேன், நம்ம அனாக்கின் கூட டச்ல இருக்க இதுதான் பண்ண வேண்டி இருக்குன்னு அவன் சொன்னான்.
அப்போது பார்த்து பெல்லோட நெக்லஸ் மூலியமா அனாக்கின் கோவமா, பெல் எவ்வளவு நேரம் உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றது, நாள் ஃபுல்லா உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ற, எனக்கு வேற வேலை எல்லாம் நினைச்சியான்னு கத்துனா. பெல்லோ இல்ல இங்க கனெக்ஷன் இஷ்யூ, சரி என்ன நடந்ததுன்னு கேட்க, என்னமோ வித்தியாசமா நடக்குது, அதுல ரூமை விட்டு வரவே இல்லைன்னு நம்ம ஸ்பை சொன்னா. அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம்னு சொல்றாங்கன்னு அண்ணாக்கின்னு சொன்னா. அண்ணாவை தாங்கிட்டு அசிலியர் இறந்து போன விஷயத்தையும் ரோக்ஸேனும் ராஜாவும் தான் இதுக்கு காரணம்ன்ற விஷயத்தெல்லாம் அனாக்கின் கிட்ட சொன்னா. இத கேட்ட அனாக்கின், அப்படின்னா அவ அந்த சோல் ஸ்டோனை மாத்துறதுக்கு முன்னாடி அவனை நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்க கண்டிப்பா லேப்ல தான் இருக்கணும்னு சொல்ல, அர்ணவா பெல்லோட கைய பிடிச்சிட்டு நம்ம அவங்கள நிறுத்தலன்னா என்ன ஆகும்னு கேட்டா. இம்பீரியல் சோல் ஸ்டோனோட பிளாக் மேஜிக் கலந்தா பேரழிவு ஏற்படலாம், அது கூட சண்டை போட பெல்லுக்கு கூட கஷ்டமா இருக்கலாம், அதை மட்டும் அவங்க உருவாக்கிட்டாங்கன்னா பெல்லோட பவரை நடுநிலையாக்கி அவனை ஸ்பிரிட் ஃபார்ம்லயே இருக்க வச்சிருவாங்க. அனாக்கின் சொல்ல சொல்ல, நான் ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன், என் உயிரே போனாலும் அவங்கள தடுத்து நிறுத்துறேன்னு பெல் சொன்னா. அதை கேட்ட அர்ணவா, நான் உயிரை பணைய வைக்க விட மாட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ள, எதுவும் சாதிக்க முடியாதது ஜெயிக்க முடியாதது சக்தின்னு எதுவும் இல்ல, ராஜாக்கும் அசிலியருக்கும் இடையில இந்த கான்ட்ராக்ட்ல கூட ராஜாக்கு சாதகமா சில தந்திரம் இருந்தது, அப்படின்னா இம்பீரியல் சோல் ஸ்டோன்லயும் ஏதாவது குறை இருக்கலாம்னு நினைச்சு எப்படி ஒரு ஆன்மா ராயல்னு சொல்ல முடியும்னு பெல் கிட்ட அர்ணவா கேட்டா. மாஸ்டர்ஸ்க்கு தான் மாஸ்டர் கிட்ட இருந்து வந்த கதை மூலியமா ராயல்டி ராயல் மூலியமா தான் பிறக்கும், அவங்களோட பேரை தங்க நூலால தங்க பேப்பரால எழுதுவாங்க. இம்பீரியல் ஃபேமிலியோட வம்சாவளிங்களை முதல் டவர் மாஸ்டரால உருவாக்கப்பட்டுச்சுன்னு பெல் சொன்னா. அப்பா அண்ணா அவங்க கிட்ட, இதுக்கு முன்னாடி இம்பீரியல் ஸ்டோனை உருவாக்க ட்ரை பண்ணி யாராவது தோத்துருக்காங்களான்னு கேட்டா. வீழ்ந்து போன இம்பீரியல் மெம்பரை வச்சு ஒரு சூனியக்காரை உருவாக்க ட்ரை பண்ணா, ஆனா அவர் தோத்து போயிட்டாருன்னு பெல் சொல்ல, அண்ணாவை சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா இந்த மாதிரி விதிவிலக்கும் இருக்கான்னு சொல்லி அனாக்கின் வில்லோ, நான் சொல்றது எழுது, நான் இம்பீரியல் ஆர்டரை பயன்படுத்துறேன்னு ஆணித்தனமா எம்ப்ரஸோட பவர் அவ யூஸ் பண்ணா. இந்த பக்கம் ரோக்ஸின் சோல்ஜர்ஸ், நான் சிம்மாசனத்துல ஏற போற நாள் வரப்போகுது, அந்த போலியான எம்ப்ரஸ வீழ்த்தவும் அசீலியருக்கு மகிமை உண்டாக்கட்டும்னு எல்லாரும் முன்னாடி வாழை உயர்த்தி சொன்னா. அந்த நைட் ரோக்ஸின் தனியா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு ஈஸியான விஷயத்துக்கு அப்பா நேரத்தை ரொம்ப செலவழிச்சிட்டாரு, அந்த சோல் ஸ்டோனை மட்டும் அவன் உருவாக்கிட்டானா இந்த உலகமே ஏன் கையிலன்னு நினைச்சா. அப்ப ராஜா வந்து, வேலை முடிஞ்சது, எல்லாம் தயாரா இருந்தா ஆரம்பிக்கலாம்னு சொன்னான். பார்த்தா அடுத்த கணமே சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரோக்ஸினோட புறப்பட்டாங்க. இந்த பேலஸ் சிம்மாசனம் எம்ப்ரஸ் பின்னாடி மறைஞ்சிருக்க அத்தனை கோலங்களும் இனி என்னோடதுன்னு நினைச்சு ரோக்ஸின் அவளோட படையோட அங்க போனா. பெண்ணு என்னடா வெளியே சத்தம் கேக்குதுன்னு விளக்கு எடுத்துட்டு வந்தா. ரோக்ஸின் அங்க அவளோட ட்ரெஸ் முழுக்க ரத்தத்தோட இருந்தா. கீழே இம்பீரியல் சோல்ஜர்ஸ் வீழ்ந்து இருந்தாங்க. பெண்ணி அதிர்ச்சியோட, தேச துரோகம்னு சொல்ல அவளை சில சோல்ஜர்ஸ் வந்து படிச்சாங்க. துரோகமா, நான் சரியான விஷயத்தான் பண்றேன், நீ என்ன அவமதிச்சத நான் மறந்துட்டேன்னு நினைக்காதுன்னு ரோக்ஸின் சொல்லி சோல்ஜர்ஸ் கிட்ட அவளை ரூம்ல லாக் பண்ணுங்கன்னு சொன்னா. இவ்வளவு நடந்த எம்ப்ரஸ் வராதனால அவ இங்க இல்லன்னு ரோக்ஸின் தெரிஞ்சுக்கிட்டா. எல்லாமே பிளான் படி போதுன்னு நினைச்சு சரிச்சா. அந்த சிம்மாசனம் காலியா இருந்தது. அப்ப ராஜா ஏதோ ஒரு மேஜிக் பண்ணா, அது இவ்வளவு நாள் இங்கதான் இருந்ததுன்னு ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி இருந்ததை பார்த்து சொன்னா. பார்த்தா அது பெர்ஹன் கூட கனெக்ட் ஆகுற போர்ட்டல் தான். அது வழியா பெல்லும் லூக்காவும் வந்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. ராஜா அந்த சோல் ஸ்டோனை வச்சு ஒரு சங்கிலி மாதிரி ஒண்ணு மேஜிக்காக உருவாக்கி அந்த போர்ட்டலுக்குள்ள நுழைச்சான். அது பெல் அண்ட் லூக்கா கிட்ட போச்சு. பெல்லோட கழுத்தை அந்த சங்கிலி பிடிச்சது. அந்த இடத்துல அந்த பெல்லை இழுத்துச்சு. ஆனா பெல் போராட முயற்சி பண்ணா. ராஜா சிரிச்சுட்டு, ரொம்ப எதிர்க்காது, ட்ரை பண்ணாத, இந்த ஸ்பிரிட் ஃபார்மால உன்னால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த சங்கிலியால பெல்ல இன்னும் இருக்குன்னா. ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருந்த பெல் மயங்கிற மாதிரி தெரிஞ்சது. ராஜாக்கு ஏதோ ஒரு குழந்தைய ஈஸியா பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அவன் கையிலேயே பெல்ல கொல்ல போறேன்னு சொல்லி அந்த போர்ட்டலுக்குள்ள பெல் பக்கத்துல அவன் போனான். ஒரு வாளை ஓங்கி, இதுக்காக தான் நான் வாழ்க்கை ஃபுல்லா வெயிட் பண்ணேன், உன்னை கொன்னு நான் பவர்ஃபுல் ஆக போறேன்னு சொல்லி திடீர்னு ஸ்டாப் பண்ணி, என்னமோ சரியில்லை, அவன் கிட்ட எந்த மனாவும் என்னால சென்ஸ் பண்ண முடியல, அடிபட்டாலும் அவன் கிட்ட மன இருக்கணுமேனு திரும்பி பார்த்தான். பார்த்தா பின்னாடி இந்த மேஜிக் பவர்ஸ் அவன் மேல அட்டாக் பண்ண வந்தது. ராஜா அதை தடுக்க ட்ரை பண்ணான். ஆனா அவனோட பேரியரை மீறியும் அந்த மேஜிக் அவனை அட்டாக் பண்ணுச்சு. அதனால அவன் இரும்பிட்டே கீழே விழுந்தான். அங்க பெல் தான் வந்து அதை யூஸ் பண்ணான். ராஜா கோவத்தோட அவளோட மேஜிக்க பெல்ல நோக்கி யூஸ் பண்ணா.
பெல் அந்த பாம்போட பல்ல பிடிச்சு தடுத்தான். ஆனா ராஜாவை பார்த்து இப்படியே இவன் இருந்தா இவனோட மன எல்லாம் சீக்கிரம் தீந்துரும்னு யோசிச்சு பின்னாடி போனான். எங்க போற, உன்னால எங்கேயும் போக முடியாதுன்னு ராஜா சொல்லி அந்த பாம்பால மறுபடியும் பெல் அட்டாக் பண்ண போனான். இந்த முறை அதை அட்டாக்கும் பண்ணுச்சு. பார்த்தா ராஜா பின்னாடி இருந்து பெல் வந்தான். அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டு டவர் மாஸ்டராக அவனுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி அந்த போர்ட்டல் மூலியமா அவனை ரோக்ஸின் இருக்கிற இடத்துக்கு தூக்கி எறிஞ்சான். பெல் அந்த போர்ட்டல் மூலியமா வெளியே வந்து அவன் அவ்வளவு சீக்கிரத்துல எழுந்திருக்க போறது இல்ல, அந்த அடி அவன் நேரடியா வாங்கிக்கிட்டான்னு சொல்ல ரோக்ஸின் கொஞ்சம் பயத்தோட ராஜாக்னேஷ் எனக்கு உன் மனாவை அனுப்புன்னு சொன்னான். ராஜாவும் அவனோட மனாவை ரோக்ஸின் காமிச்சான். பெல் சிரிச்சுட்டு நீ நிச்சயமா இதை பண்ணிதான் ஆகணுமான்னு கேட்க ரோக்ஸின் அவளோட மனா பவரோட பெல்ல அட்டாக் பண்ண வந்தா. பெல் அவளோட ஸ்வாட வெறும் கையில பிடிச்சு அவனால அவனுக்கு இப்ப ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னான். அங்க சோர்வா இருந்த ராஜா கிட்ட ரோக்ஸின் உன்கிட்ட பாக்கி இருக்க மனாவையும் அனுப்புன்னு சொன்னான். ஆனா ராஜா முயற்சி பண்ணாலும் அவனால முடியல. ஏன்னா அவன் கிட்ட மனா இல்ல. எதுனா இந்த சோல் ஸ்டோன் ஒர்க் ஆகலன்னு பார்த்தான். அப்ப பெல் நீ என்ன பண்ணன்னு உனக்கு இப்பவுமா தெரியல, நீ சாதாரண சோல் ஸ்டோனை தான் உருவாக்கி இருக்கான்னு சொல்ல பின்னாடி இருந்து அர்னோவை வந்து நீ இம்பீரியல் ஃபேமிலியோட மெம்பரான கிராண்ட் கசிலியரோட சோலை யூஸ் பண்ணிருக்க, ஆனாலும் அவரோட ஸ்டேட்டஸை நீ உருவாக்குறதுக்கு முன்னாடியே நாங்க மாத்திட்டோம், அவரு நீ ராயல் இல்லைன்னு சொன்னான். பார்த்தா அந்த தங்க பேப்பர்ல டவர் மாஸ்டரோட உதவியால அஜிலியரோட பேரை ரிமூவ் பண்ணிருக்கா. இது கேட்ட ராஜாக்கு ஷாக்கிங்கா இருந்தது. அர்னோவா அவளோட எம்ப்ரஸோட பவரை வச்சு அதை ரிமூவ் பண்ணிருக்கா. ரோக்ஸின் அதிர்ச்சியோட நான் இதை நம்ப மாட்டேன்னு கத்துனா. இந்த பேப்பரோட இருப்பு இம்பீரியல் ஃபேமிலிக்கும் டவர் மாஸ்டருக்கும் மட்டும்தான் தெரியும், இத பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அஜிலியர் இருந்திருந்தா அவர் இதுக்காக போராடி இருப்பாரு. சோல் ஸ்டோன் ரொம்ப ஆபத்தானது, அது மனுஷங்களோட புத்திய மாத்தி பவருக்காக ஆசைப்பட வைக்கும். அந்த பேராசையால வேல்யூபிளான விஷயங்களை அது இழக்க வைக்கும். அதனாலதான் இம்பீரியலோ டவர் மாஸ்டரும் சேர்ந்து இந்த பேப்பரை அழிக்க முடிவு பண்ணிருக்கு. இதனால யாரும் சோல் ஸ்டோனை உருவாக்க கூடாதுன்னு அர்னோவா சொல்ல பெல் அதை எரிக்க போனா. நீங்க தோத்துட்டீங்கன்னு ராஜாவையும் ரோக்ஸினையும் பார்த்து சொன்னாங்க. ராஜாவால நம்ப முடியல. இத நான் என் கனவுல பாக்கலன்னு சொல்லி ஷாக் ஆனா. அப்ப ஏதோ ஒரு குரல் ராஜா உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சேன்னு சொல்ல அங்க பார்த்தா கண்ணீரோட அம்மாரிலிஸோட உருவம் தெரிஞ்சது. பார்த்தா திடீர்னு ராஜா தூக்கத்திலிருந்து எழுற மாதிரி தெரிஞ்சது. மறுபடியும் இதே கனவா? அம்மாரிலிஸ கொண்டதுக்கு அப்புறம் என்னால ஃபியூச்சரை பாக்குற பவர் கிடைச்சது. அது ஒரு கனவா எனக்கு அடிக்கடி வருதுன்னு நினைச்சான். அவன் ஜன்னல் பக்கம் பறந்த புறாவை நோட்டீஸ் பண்ணான். கொஞ்ச நேரத்துல அந்த புறாக்கள் மரத்து மேல இருந்தது. அதை நோக்கி ராஜா மேஜிக்கை யூஸ் பண்ணான். சே, மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் என்னால அதுங்களை அடிக்க முடியல? என் கனவுல அந்த மாதிரி தானே எய்ம் பண்ண. இப்போல என் கனவு அக்யூரேட்டா இல்ல. ஃபியூச்சரை பாக்குற கனவு எப்போ கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு கட்டத்துல அது சதைய தொடங்குச்சு. போக போக பலனளிக்காம போச்சுன்னு நினைச்சு இப்ப கரண்ட்ல. ஆனா இந்த முறை அந்த கனவு ரொம்ப கிளியரா இருந்தது. இப்படி நடக்க கூடாது. என் பவரை வச்சு நான் ஃபியூச்சரை பார்த்தேன். அம்மாரிலிஸ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் எனக்கு மட்டும்தான் இருந்ததுன்னு ராஜா கத்துனா. அப்ப பெல் ராஜாவோட சட்டையை பிடிச்சு இந்த பவர் உனக்கு அம்மாரிலிஸ கொன்னதுக்கு அப்புறம் தானே கிடைச்சதுன்னு கோவமா கேட்க அதனால என்ன, அது ஏன் பவர், எனக்கு தான் சொந்தம்னு ராஜா கத்துனா. அப்ப அர்னோவா பின்னாடி இருந்து அது பவர் இல்ல, சாபோ. அம்மாரிலிஸோட லேப்ல நிறைய புக்ஸ் இருந்தது. அவங்க என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்னு தெரிஞ்சது. சிம்பிளா சொல்லணும்னா எட்ட முடியாத இடத்த காற்ற கலவன்னு சொல்லலாம். உனக்கு அந்த மாதிரி பவர் இல்லவே இல்ல. நீ பார்த்தது அம்மாரிலிஸோட தீர்க்கதரிசி தான். அது ஒரு பொய்யான விஷன், அவங்களால ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னான். அதை கேட்ட ராஜா கோவமா எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு சீப்பான ட்ரிக்கை என் மேல பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நடுங்குனா. அப்ப பெல் கனவே இல்லாத உனக்கு ஒரு கனவை கொடுத்ததுக்கு நீ அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்ல ராஜாவோட முழு பேர் ராஜாக்னேஷ் லரேஜன் டெல்லஸ் பேனன் கஸ்ரோமியான்ற முழு பேரை சொல்லி பெல் அவனோட மேஜிக்கால ராஜாவை சீல் பண்ண போனான். அந்த மேஜிக்கால அவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணான். அவன் சாகல. அவனோட ஸ்பிரிட் ஃபார்மோட பெல் அவனை சீல் பண்ணியிருந்தான். பார்த்தா அவன் ஒரு பாம்பா இருந்தான். அவனோட மன ட்ரெயின் ஆனதால அவன் சின்ன பாம்பா இருந்தான். பெல் கோவமா இந்த புழுதான் இவ்வளவு வேலை பார்த்திருக்குன்னு சொல்லி லூக்கா கிட்ட இனிமே இவன் ஓம் பொறுப்புன்னு சொல்லி கொடுத்தான். லூக்கா சந்தோஷமா நான் இனி இவனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னான். அர்னோவை பெருமூச்சு விட்டு ஒரு ஆளை சரி பண்ணிட்டோம், இனி ஒன்ன என்ன பண்றதுன்னு ரோக்ஸினை பார்த்து சொன்னான். அப்புறம் பார்த்தா காலையில பேலஸ்ல எல்லாரும் இருந்தாங்க. அர்னோவா அந்த குற்றவாளிய வர சொல்லுங்கன்னு சொல்ல டூபர்ட் அங்க பார்த்து ஷாக் ஆனாரு. பார்த்தா ரோக்ஸினை கட்டி போட்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சுத்தி இருந்தவங்களா என்ன நடக்குது, இவங்கதான் குற்றவாளியா, ஒருவேளை இவங்கதான் நைட்டு உள்ள நுழைஞ்சாங்களான்னு முணுமுணுத்தாங்க.
ரோக்ஸினை போய் அர்ணவ முன்னாடி மண்டி போட வச்சாங்க. அர்ணவ் அவகிட்ட, ரோக்ஸின் அசீரியர் தேச துரோகமும் எதிர்ப்பும் பண்ணிருக்க, அதை நீ ஒத்துக்கிறியான்னு சொல்ல, ரோக்ஸின் கோவமா, நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை பண்ண விட மாட்டேன், நான் விழுந்தா உன்னையும் சேர்த்து வீட வைப்பேன்னு யோசிச்சு எதிர்ப்பா, என் அப்பாவோட சாவுக்கு நான் பழிவாங்க தான் வந்தேன்னு சொன்னா. இத கேட்ட சுத்தி இருந்த எல்லாரும் ஷாக் ஆனாங்க. நேத்து ராத்திரி டவர் மாஸ்டர் என் அப்பாவை கொன்னு அவரோட சோல் ஸ்டோன் எடுத்துக்கிட்டான். ஹை லெவல் மெஜிஷியனால மட்டும்தான் மனுஷங்களோட ஆன்மாவை எடுத்துக்க முடியும். எம்ப்ரஸும் டவர் மாஸ்டரோட இணைஞ்சிருக்காங்கன்னு அப்படியே பிளேட்டை மாத்தினா ரோக்ஸேன். இப்ப ஏன் மேல பழி போடுறியா? உனக்கு வெக்கமே இல்லாதான்னு அர்ணவ சொல்ல, ரோக்ஸேன் மனசுல பொய்யோ உண்மையோ இந்த முட்டாள் நோபல்ஸ் கிட்ட இருந்து எனக்கு சிம்பத்தி கிடைச்சா போதும், அவங்கள நம்ப வச்சு நான் இதுல இருந்து வெளியே வந்துருவேன்னு நினைச்சு. அதுவும் இல்லாம ஒரு சின்ன பறவை சொல்லுச்சு, எம்ப்ரஸும் மாஸ்டரும் வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்லன்னு சொல்ல, அப்ப அது உண்மையா இருந்தா எம்ப்ரஸ் பெல் மூலியமா டியூக்க கொன்றுக்கலாம். இது ஒரு பாவ செயல். அவங்க டியூக்கையே கொல்றாங்கன்னா அப்ப நம்மளே கொள்ள வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சுத்தி இருந்தவங்கள பேசிக்கிட்டாங்க. பெல் இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோவமானா. ஆனா அர்ணவ் அவனை தடுத்து, ஓ ரோக்ஸேன், நீ சொல்றது எவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கு, ஆனா நான் கேட்கறதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டு மட்டும்தான். உன்கிட்ட இதை நிரூபிக்க ப்ரூஃப் இருக்கா? தேச துரோகத்தை வெறும் டவுட்டை வச்சு மட்டும் பண்ணியான்னு கேட்க, ரோக்ஸேன் மனசுல அப்பாவை கொல்ல சொன்ன மாதிரி எந்த ஆதாரமும் இல்ல, ஆனா அவர் இறந்து போனது இந்த பேலஸ்ல தான், அதே மாதிரி ராஜாதான் கொண்டான்னு எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு ரோக்ஸேன் யோசிக்க, ரோக்ஸேன் குற்றச்சாட்டுக்கு முன்னாடி என்ன மாதிரி நீ ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லி ரோக்ஸினோட கழுத்துல இருந்த அந்த நெக்லஸ அர்ணவ பிடுங்கனா. ஹெர்மன் கொடுத்தது சாதாரண நெக்லஸ் மட்டும் இல்ல, இதையே நம்ம எல்லார்கிட்டயும் காட்டக்கூடாது, அசிலியருக்கு எந்த மாதிரி எதிரிங்க இந்த மேனர்ல இருந்தாங்கன்னு தெரியணும்னு சொல்ல, அந்த நெக்லஸ்ல இருந்து பிளாஷ் வந்தது. பார்த்தா முன்னாடி ரோக்ஸின் அசிலியர் எப்படி மாட்டி விட்டா, எப்படி கொன்னான்னு அங்க படம் போட்டு காட்டுச்சு. அதை பார்த்த ரோக்ஸினுக்கு ஷாக்கா இருந்தது. இவ்வளவு பார்த்து நீ என்னதான் பிளேம் பண்ண போறியா? ஏன் உனக்கு அந்த சிம்மாசனத்து மேல அவ்வளவு ஆசைன்னு அர்ணவா கேட்க, நீ அதுக்கு ஆசைப்படல. அந்த சிம்மாசனம் ஒன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்ல, நீ ஒரு சாதாரண விவாகரத்தால பொண்ணு, அடைக்கலம் தேடி போனவன்னு ரோக்ஸின் கோவத்துல கத்துனா. நீ என்னை பத்தி அப்படி நினைச்சதுக்கு நான் உன்னை குத்தம் சொல்ல மாட்டேன், ஆனா என் வாழ்க்கைய பத்தி எனக்கு முழுசா எதுவும் தெரியாது. அண்ட் நீதான் இந்த விவாகரத்தான சாதாரண பொண்ணால தோக்கடிக்கப்பட்டிருக்க, நீ நிஜமாவே எம்ப்ரஸ் ஆக தகுதியானவன் சொல்ல போறியான்னு ரோக்ஸின் கிட்ட கேட்டு, எவ்வளவு குற்றங்கள் டச்சஸ் ரோக்ஸின் பண்ணிருக்காங்கன்னு அர்ணவா அனாக்கின் கிட்ட கேட்டா. துரோகம், அப்பாவை கொண்டிருக்காங்க, கொலை முயற்சி பண்ணிருக்காங்க, ராயல்டியை இன்சல்ட் பண்ணிருக்காங்க, பொய்யான இன்ஃபர்மேஷனை பரப்பியிருக்காங்கன்னு இருக்கிற எல்லாத்தையும் அனாக்கின்னு சொன்னான். அப்போ அர்ணவா, துரோகி ரோக்ஸின் அசிலியர், நான் உன்னை வடமேற்கு பார்டருக்கு அனுப்புறேன்னு சொன்னான். அது கேட்ட ரோக்ஸினுக்கு அதிர்ச்சியா இருந்தது. அந்த பார்டரை துன்பங்களின் நிலம்னு சொல்லுவாங்க. அந்த பார்டருக்கு மறுபக்கம் மான்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கும், அதனால மனுஷங்க போக பயப்படுவாங்க. பகல் டைம்ல சுட்டரிக்க சூரியனால அந்த இடமே விரிசலா இருக்கும், ராத்திரியில அந்த மூர்க்கமான மான்ஸ்டர் சுத்தி திரியுங்க. அதனாலதான் பார்டரை பாதுகாக்க கிரிமினல்ஸ வச்சு ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அந்த இடத்துக்குதான் ரோக்ஸின வாழ்க்கை ஃபுல்லா இருந்து பாவத்தை தீக்க சொல்லி அனுப்புறத அர்ணவ சொன்னான். இதனால ரோக்ஸின் கோவமா, ராயல் ரத்தம் என் உடம்புல ஓடுது, நான் தான் எம்ப்ரஸ் ஆகணும், பேசாம என்ன கொன்று அர்ணவான்னு அவ சொல்ல சொல்ல காட்ஸ் அவளை இழுத்துட்டு போனாங்க. இப்ப அந்த பார்டர் ஜெயில ஒரு லேடி, எழுந்தாங்கடா, இந்த ராஜ்யம் உங்களை உயிரோட வச்சதுக்கு கொஞ்சம் நன்றியோட இருங்க, சவப்பு முடிக்காரி எழுந்துருன்னு சொல்ல, ரோக்ஸின் கோவமா திரும்பி பார்த்து, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாதன்னு சொன்னா. மன்னிச்சிருங்க மைலேடி, நீங்க கிராண்ட் டச்சஸ் ரோக்ஸின்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா இப்ப நீ ஒரு சாதாரண அடிமை, போய் வேலையை பாருன்னு சொல்லி அந்த லேடி அவளை பிடிச்சு தள்ளி விட்டாங்க. அந்த சுட்டு இருக்கிற வெயில நின்னு ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் கூட இல்லாம அந்த இடத்துல வேலை செய்யறத அவளால நம்ப முடியல. நான் நிறைய போர்க்களத்துக்கு போயிருக்கேன், ஆனா எதுவும் இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல, ஒரு ஆள் அவளை மோதி கீழே விழுக்காருனா. அவளை பார்த்து தன்னோட வேலையை கூட செஞ்சுக்க முடியாத இன்னொரு நோபல், அவ ஒரே வாரத்துல செத்துருவான்னு நான் பெட்கட்டான்னு சிரிச்சாங்க. இவனுங்க சிரிக்கிற அளவுக்கு நான் மோசம் இல்ல, இனி எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு அந்த ஆளை ரோக்ஸின் கோடாரியால வெட்ட போனா. அப்போ ஒரு பர்சன் மேஜிக்கை யூஸ் பண்ணாங்க, அது ரோக்ஸினோட கையை தடுத்தது. அவளை கட்டி போட்டு, இது பார்டருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, உன்ன மாதிரி ஆளுங்களை நான் டைம் சந்திக்கல, ஓ எனர்ஜியை நீ ராத்திரி வர தள்ளி வச்சுக்கோன்னு அந்த ஜெயிலர் லேடி தான் சொன்னாங்க. அவங்களுமே மேஜிக் யூஸ் பண்றவங்க போல. பார்த்தா அந்த ராத்திரி மான்ஸ்டர்ஸோட சத்தம் அந்த ஜெயிலுக்கு வெளியே கேட்டுச்சு. அவளை பசியில இருக்க வச்சு கொல்ல பிளான் பண்றாங்களோன்னு ரோக்ஸின் நினைச்சு, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு நான் பேலஸ்ல இருக்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு ரோக்ஸின் முணுமுணுத்தா.
அப்ப அந்த ஜெயிலர் லேடி வந்து, எழுந்துரு, உன்னால வாளை யூஸ் பண்ண முடியும் தானே. அப்ப அந்த மான்ஸ்டர்ஸ போய் சமாளின்னு சொல்ல, அடுத்த கணம் ரோக்ஸின் அந்த மான்ஸ்டர்ஸோட சண்டை போட்டா. இதுதான் என்னோட சான்ஸ். அந்த முட்டாளுங்க என் கையில வாளை கொடுத்து தப்பு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா தப்பிக்க வழி இருக்கும். நான் இந்த மான்ஸ்டர்ஸ கொன்னா போதும், நான் வழியை கண்டுபிடிச்சிருவேன்னு மனசுல நினைச்சு அந்த பெரிய மான்ஸ்டர் முன்னாடி சண்டை போட்டு பொத்துன்னு வாங்கி கீழே வந்தா. இப்போ இம்பீரியல் பேலஸ்ல பெல் அப்படின்னா பார்டர்ல என்ன நடக்குதுன்னு டெய்லி ரிப்போர்ட் வந்துருமான்னு கேட்க, ஆமா, ஏன்னா அந்த பார்டர்ல எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். நிறைய பேரு முதல் மாசத்திலேயே இறந்துருவாங்க. ஆனா அவ இன்னும் காயத்தோட உயிரோட தான் இருக்கான்னு அர்ணவசம் தான். ரிப்போர்ட் படி பார்த்தா அவளை நல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. இந்த யூகாலியா மரமும் சாவுகளின் நிலத்துல இருந்து தர வந்திருக்குன்னு பெல் கேட்டா. ஆமா, கரெக்ட். இந்த யூகாலியா மரம் மான்ஸ்டர்களோட பிளட்டால வளரப்பட்டது. இது மான்ஸ்டர்ஸோட சண்டை போட யூஸ் ஆகும். ரீசெண்டா நடந்த மான்ஸ்டர் அட்டாக்கால நிறைய பாதிப்பு உண்டாயிடுச்சு. இப்ப இது நமக்கு தேவையான ஒண்ணு. ரோக்ஸி எனக்கு தான் நன்றி சொல்லணும். அவளாலதான் இந்த மரத்தை இந்த கிடைக்குதுன்னு அர்ணவ சொல்ல, ஓ இதுதான் இவளோட பிளானான பெல்லு நினைச்சான். அப்ப மறுபடியும் அர்ணவா, ராஜாவை என்ன பண்ணன்னு கேட்டா. அவனை லூக்கா கிட்ட விட்டுட்ட, அதுவும் நல்லாதான் போகுது. அவனை டெய்லி ட்ரெயின் பண்றான்னு, ஏதோ பாம்புல இருந்து நேர்மையான மனுஷனாக்க போறேன்னு லூக்கா சொல்றான். அவனோட சீலை ரிமூவ் பண்ற வர அவன் அங்கதான் இருப்பான்னு பெல் சொன்னான். அப்படின்னா சோல் ஸ்டோனை என்ன பண்றதுங்கிறது தான் பாக்கி இருக்கு. நீ அசீரியரோட அந்த ஸ்டோனை அழிக்க போறியான்னு கேட்க, ஆமா, என்னால இதை ரீஸ்டோர் பண்ண முடியல, இல்லைன்னா வேற வழியில யூஸ் பண்ணலாம். இதை வச்சு தனியா செயல்படுற சூனியக்காரங்களை எம்பையருக்காக வேலை செய்ய வைக்கலாம். இதனால பர்ஹனுக்கும் எம்பையருக்கும் பெனிஃபிட் ஆகலாம். ஆனா நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அர்ணவா சிரிச்சா. எதுக்கு சிரிக்கிறேன்னு பெல் கேட்க, எனக்கு தெரியல, நம்ம நிறைய பார்த்துட்டோம்ல. ஆனா இப்ப அதெல்லாம் நம்ம பின்னாடி போயிடுச்சு. இப்ப எனக்கு உன் கூட உட்காந்து டீயை என்ஜாய் பண்ற நேரம் கூட வந்திருக்கு. நான் ஹாப்பியா இருக்கேன்னு அர்ணவா சிரிச்சுட்டே சொன்னா. அதை பார்த்த பெல்லுக்கும் ஒரே பிளஷ். அப்ப அர்ணவா பெல்லோட கையை தொட்டு, நீ இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது, எல்லாத்துக்கும் நன்றி பெல்லுன்னு சொல்லி பெல் அவ கிஸ் பண்ணா. அப்ப பெல் அவகிட்ட, எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கொடுக்க இருக்குன்னு சொல்லி அவ முன்னாடி நீல் பண்ணா. அர்ணவா சாலியட் கேசியன், வாழ்நாள் ஃபுல்லா உன் கூட இருக்க என்ன அனுமதிப்பியான்னு கேட்டான். நீ உண்மையதான் சொல்றியான்னு அர்ணவா பிளஷோட கேட்க, ஆமா, இது பெரிய முடிவுன்னு எனக்கு தெரியும். இப்பவே எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டாம். ஆனா நான் இந்த ரிங்கை உனக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். இந்த ரிங்கை வச்சு எப்ப வேணா எனக்கு கூப்பிடலாம். இந்த ரிங்கை என்னால ஒண்ணு மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மந்திரத்தை எப்போல்லாம் சொல்றியோ அப்பெல்லாம் நான் முன்னாடி வருவேன். அந்த மந்திரம் எப்ப தெரிய வருமோ உனக்கு அப்ப தெரியும்னு சொல்லி பெல் அவளோட கண்ணத்துல கிஸ் பண்ணா. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி அங்கிருந்து போனா. இப்போ அர்ணவா தனியா உட்காந்து, பெல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அதாவது நான் எம்ப்ரஸ், அவன் டவர் மாஸ்டர். ரோக்ஸினோட எதிர்ப்பு அடக்கியும் ரொம்ப நாள் ஆகல. எம்ப்ரஸும் டவர் மாஸ்டரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹிஸ்டரியில அது ஒரு முன்னோடியா இருக்கும். அது ராஜ்யத்துல குழப்பாகாதான்னு யோசிச்சா. அப்ப பெண்ணி அங்க வந்து நடக்க போற பாலுக்கான ப்ரிப்பரேஷன் நல்லா போறதா சொல்லி, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல அர்ணவா உம்மனு, நல்ல வேலை நீ இருக்க, இல்லைன்னா நிறைய வேலை இருந்திருக்கும்னு சொன்னா. அவ அப்படி இருக்கிறத பார்த்து எதுவும் பிரச்சனை வர மெஜஸ்டின்னு பெண்ணி கேட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அர்ணவா சமாளிக்க ட்ரை பண்ண. அப்ப பெண்ணி அவ கிட்ட போய், என்னன்னு சொன்ன மெஜஸ்டி, நான் ஹெல்ப் பண்றேன், பிளீஸ் பிளீஸ்னு கேட்க அர்ணவாவ கதைய சொல்றதா சொல்லி எல்லா கதையும் சொன்னா. பெண்ணி அதெல்லாம் கேட்டு, அவர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரான்னு ஷாக் ஆனா. சாதாரண நோபலா ஆனா நான் தயங்கிருக்க மாட்டேன். ஆனா நான் எம்ப்ரஸ், அவன் டவர் மாஸ்டர், இது அனௌன்ஸ் பண்ணா பிரச்சனை வரும், நோபல்ஸ் எல்லாம் இடம் மாறிடுவாங்கன்னு அர்ணவா கவலைப்பட்டா. அப்ப பெண்ணி அவளோட கைய பிடிச்சு, நோவா, இந்த மேரேஜால இந்த ராஜ்யம் பாதிப்படையாது. நீ என்ன அவரை பத்தி நினைக்கிறன்றதுதான் முக்கியம். அவரோட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றியான்னு கேட்டா. ஆமா, கண்டிப்பா பண்றேன். நிறைய ஹெல்ப் பண்ணான்னு அண்ணாவை சொல்ல, நான் அதை பத்தி கேட்கல, டேட் போனீங்களான்னு கேட்டேன். ஃபயர் ஃபெஸ்டிவல் கொஞ்ச நாள்ல வரப்போகுது, பேசாம அவரை கூப்பிட்டு அங்க போங்களேன்னு பெண்ணி அட்வைஸ் பண்ணா. பார்த்தா கொஞ்ச நாள்ல 2 பேரும் வேற அவுட்ஃபிட்ல அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தாங்க. 2 பேருக்கும் கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்தது. பதில் சொல்றதுக்கு முன்னாடி டேட் போறது தப்பான ஐடியாவோன்னு அர்ணவா நினைக்கிறப்போ பெல் அவகிட்ட, என் பக்கத்துலயே நடந்து வா, யாரு மேலேயும் இடிச்சிடாம நான் உன்னை பாத்துக்கணும்னு பிளஷோட சொன்னா. அப்ப அர்ணவா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா நம்ம கை பிடிச்சு நடக்கலாம்னு சொல்லி பெல்லோட கையை பிடிச்சா. அப்ப ஒரு செல்லர் பின்னாடி இருந்து, இங்க பாருப்பா, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணலையான்னு கேட்க, அர்ணவா அதை பார்த்து, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையேன்னு சொன்னா. அப்ப பெல் அங்கிருந்து ஒரு ஆக்சசரி எடுத்து, இது உன் கண்களோட ஒத்து போகுதுன்னு சொல்லி அவளுக்கு அதை மாட்டி விட்டான்.
நாங்க பார்க்க லவ்வர்ஸ் மாதிரி இருக்கோமான்னு அந்த செல்ல சொன்னதை பத்தி அர்ணவ நினைச்சு பார்த்தா கொஞ்ச நேரத்துல 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து அந்த வியூவை பார்த்தாங்க. அப்பா அர்ணவா, பெல், நான் நிறைய யோசிச்சிட்டேன். நீ கொடுத்த அந்த பொருளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல வரப்பவே எனக்கு புரிஞ்சுது. நான் எதுவும் சொல்லிருக்க கூடாது. நீ எம்ப்ரஸ்னு ஏதோ சொல்ல வர. அர்ணவ் அவனோட கண்ணத்தை பிடிச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு முடிக்க விடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு இந்த டெலிபோர்டேஷன் மேஜிக்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம எப்போ ஒன்னாதானே இருக்க போறோம். என்னோட பதில் நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி பெல் அந்த வான வேடிக்கைக்கு மத்தியில கிஸ் பண்ணான். கொஞ்ச நாள்ல அர்ணவா டயர்டா பெட்ல படுத்து டாக்ஸ், டூபர்ட், நோபல்ஸ் கிட்டன்னு எல்லா விஷயமும் பார்த்தாச்சு. இப்ப கல்யாணம் நெருங்க போகுதுன்னு அவளோட ரிங்க பார்த்து சொல்லி நான் உன்னை மிஸ் பண்ற பெல்னு சொல்ல, டமால் அந்த இடத்துக்கு பெல் வந்து நானும் உன்னை மிஸ் பண்றேன்னு சொன்னான். அந்த மேஜிக் ரிங்கால அவன் நினைச்ச நேரம் பெல் அவளால வர வைக்க முடிஞ்சது. அவ எழுந்து நான் ஸ்னோவியா வருவேன்னு நினைச்சேன், கட்டி பிடிக்கலாம்னு இருந்தேன்னு சொல்ல, பெல் கியூட்டா, நான் இப்படி இருந்தா கியூட்டா இல்லையான்னு ஸ்பிரிட் ஃபார்ம் காதோட கேட்டா. அவனோட தலையை தடவிக்கிட்டே நீ கியூட்டான ஆள் தான், ஆனா பூனை இல்லைன்னு சொல்ல பெல் கோச்சுக்கிட்டான். அப்பா வந்து அவனை ஹக் பண்ணி நான் சும்மா அவனை டீஸ் பண்ணேன், நான் அவனை மிஸ் பண்ணாமையா இங்க கூப்பிடுவேன்னு சொல்ல, அப்ப பெல் அவகிட்ட அர்ணவா நீ என்னை எப்ப ஹஸ்பண்ட் கூப்பிட போறேன்னு நான் வெயிட் பண்றேன்னு சொன்னான். அர்ணவா கிட்ட வந்து பொறுமையா இரு, அந்த நாள் சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொன்னா. கொஞ்ச நாள்ல பார்த்தா மெய்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அர்ணவாவை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா அனாக்கின் கதவை தட்டி உள்ள வந்து பெல் என்ன வெட்டிங்க வச்சு டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி திடீர்னு ஸ்டன் ஆனா. பார்த்தா ஆப்போசிட்ல அர்ணவா வெட்டிங் ட்ரெஸ்ல செம்ம அழகா இருந்தா. அனாக்கின் மெய் மறந்து நின்னு யுவர் மெஜஸ்டி ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா. எல்லா மெய்ட்ஸும் வெளியே போனதும் அனாக்கின் தலையில கை வச்சு நோவா, இப்ப நம்ம தனியா இருக்கிறதால பிராங்கா பேசுறேன். நீ அவனோட ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டது என்னால நம்பவே முடியல. டேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்யாணம் வேற பண்ண போறியான்னு கேட்க, அர்ணவா தயங்கி சிரிச்சுட்டு எல்லாமே நடந்துருச்சு. லாஸ்ட் டைம் என் கல்யாணம் ரொம்ப மோசமா இருந்தது, ஆனா இந்த முறை அப்படி இருக்காது. எங்களோட ஃபியூச்சரை பார்க்க நான் ஆவலா இருக்கேன்னு சந்தோஷமா சொன்னா. அனாக்கின்னு அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவளோட கையில கிஸ் பண்ணி ஒரு ஃப்ரெண்டா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா. கொஞ்ச நேரத்துல பேலஸ்ல கிராண்ட் ஹால்ல எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. அர்ணவாவோ பெல்லோ வெட்டிங் அட்டையில என்ட்ரி ஆனாங்க. ஃபாதர் முன்னாடி 2 பேரும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் மோதிரம் மாத்தி கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அங்க இருந்த பெண்ணி அனாக்கின் ரிக் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மக்கள் முன்னாடி பெல்லோ அர்ணவா வந்து நிக்க எல்லாரும் கை தட்டி சந்தோஷப்பட்டாங்க. அப்பா அர்ணவா, இனிமேல் பெர்ஹனும் எம்பையரும் அலைட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். சோல்ஜர்ஸ் பெர்ஹனுக்கும் மெஜிஷியன்ஸ் தேவைப்பட்டா எம்பையருக்கும் ப்ரொடெக்ட் பண்ண வருவாங்கன்னு எல்லாரும் முன்னிலையும் சொன்னான். இவ்வளவு நாள் நான் சாதாரண கைப்பாவையா இருந்தேன், தேவையில்லாத ராணியா ஒரு இடத்துல இருந்தேன். ஆனா இப்ப நான் ஒரு ராஜ்யத்தோட ஆட்சியாளர்னு அர்ணவா சொல்ல, பெல் அவளோட கைய பிடிச்சு அவ கூட டவர் மாஸ்டர் அவளோட ஹஸ்பண்டும் இருக்காருன்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. இனிமேல் எந்த தயக்கமும் இல்ல. நான் ரொம்ப நேசிக்கிற மக்களோடவும் நான் காதலிக்கிற ஆளோடவும் நான் இனிமே முன்னேறி மட்டும்தான் போவேன்னு அர்ணவா சொல்றதோட இந்த கதை முடியுது. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி இருந்தாலும் ஹாப்பி எண்டிங்கா இருந்தது. ஆர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம். நன்றி.